எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். பல கனவுகளுடன் ஜப்பானுக்கு சென்ற இலங்கை பெண்ணுக்கு நடந்த உண்மை சம்பவமே இது. இலங்கையை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பல கனவுகளுடன் ஜப்பானுக்கு சென்ற நிலையில் அவர் மிகவும் கொடூரமாக உயிரிழந்த சம்பவம் குறித்து பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கையின் கொழும்பில் இருக்கின்ற கடவத்தவின் இம்புல்கொட பகுதியைச் சேர்ந்தவர் சந்தமாலி. இவருக்கு வயது 33. இவர் ஜப்பானில் மிகவும் கொடூரமான முறையில் உயிரிழந்தார். இவருடைய மரணம் குடும்பத்தினரை மிகவும் வேதனைக்குள்ளாக்கியுள்ளது. பல கனவுகளுடன் ஜப்பானுக்கு சென்ற சந்தமாலிக்கு என்ன நடந்தது என்பது குறித்து பிரபல ஆங்கில ஊடகம் செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது. அதில் அவருக்கு நேர்ந்த கொடுமைகள் கண்கலங்க வைக்கிறது. சந்தமாலி கடந்த 2017ஆம் ஆண்டு இலங்கையில் தனது மேம்பட்ட நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்று மாணவர் விசா மூலம் ஜப்பான் சென்றிருக்கிறார். ஜப்பானில் இறங்கிய அவர் அங்கு தன்னுடைய உயர்கல்வியை துவங்குவதற்கு முன்பு நல்ல ஊதியத்தில் வேலை கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறார். ஆனால் ஜப்பானில் மாணவர் விசாவில் உள்ளவர்கள் வாரத்துக்கு 28 மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். அவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைப்பது மிக மிக கஷ்டம் என்பதை அவர் அங்கு சென்ற பின்புதான் உணர்ந்து கொண்டார். இதையடுத்து இவர் அங்கிருக்கின்ற கல்வி நிறுவனம் ஒன்றில் ஜப்பானிய மொழியை படிக்க ஆரம்பித்தார். ஆனால் அதற்கான கல்வி கட்டணத்தை அவரால் செலுத்த முடியவில்லை. பல கஷ்டங்களை எதிர்கொண்டார். நினைத்தது போல அவருக்கு வேலை கிடைக்கவில்லை. கல்வி கட்டணத்தையும் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த போது சந்தமாலி ஆகஸ்ட் மாதம் இளைஞர் ஒருவரால் துன்புறுத்தப்பட்டதாக போலீசாரில் புகார் கொடுத்திருக்கின்றார். ஆனால் போலீசார் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் சந்தமாலியின் விசாவுடன் அதிக காலம் அவர் அங்கு தங்கிவிட்டதாக கூறி அவரை கைது செய்து அங்கிருக்கின்ற நாகோயா தடுப்பு முகாமில் சிறையில் அடைத்தார்கள். இதனால் அவர் இலங்கைக்கு திரும்புவதற்கு பணம் செலுத்த முடியாமல் அவதிப்பட்டு வந்துள்ளார். அவரை ஒரு குற்றவாளி போல சிறிய அறையில் அடைத்து 7 மாதங்கள் மிருகத்தை விட மிகவும் மோசமாக நடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த கடினமான சூழ்நிலையில் தனக்கு குடியேற்ற அதிகாரிகள் தேவையான பாதுகாப்பை வழங்குவார்கள் என்று சந்தமாலி எதிர்பார்த்துள்ளார். ஆனால் அவருக்கு எந்த உதவியுமே கிடைக்கவில்லை. இது குறித்து ஸ்டார்ட் அதிகாரி யஷோரி மட்சோய் கூறுகையில், சந்தமாலி கடந்த டிசம்பரில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு இரத்த வாந்தி எடுத்தார். இதன் காரணமாக அவரால் ஜனவரி மாதத்திற்குள் நடக்கக்கூட முடியாத நிலை ஏற்பட்டது. சுமார் 20 கிலோ எடையை இழந்த அவரால் நடக்க முடியாததால் ஒரு சக்கர நாற்காலியில் வைத்து அழைத்து செல்லும் அளவுக்கு மிகவும் பலவீனமாக இருந்தார். இலங்கைக்கு கூட திரும்ப முடியாத நிலையில் இருந்தார். அது மாத்திரமல்ல, குடியேற்ற அதிகாரிகள் அவருக்கு அகதி அந்தஸ்துக்கான அவருடைய விண்ணப்பத்தை நிராகரித்தார்கள். மருத்துவ சிகிச்சையை பெறுவதற்காக அவருக்கு தற்காலிக சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என்று ஜப்பானிய உதவி வழங்குநர்களிடம் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் அதுவும் புறக்கணிக்கப்பட்டுவிட்டது. ஸ்டார்ட் என்பது வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் அகதிகளுக்கு உதவி வழங்கும் ஒரு ஆதரவு குழுவாகும். சந்தமாலியின் சகோதரி ரித்மா ரத்நாயக கடந்த வாரம் டோக்கியோவில் இருக்கின்ற வேல் சொசைட்டிஸ் வெப்சைட்டுக்கு பேசியிருக்கிறார். அப்போது அவர் கடந்த மே மாதம் 16ஆம் தேதி தன்னுடைய சகோதரியின் உடல் தகனம் செய்யப்பட்ட போது 200க்கும் மேற்பட்ட ஜப்பானிய பிரஜைகள் இருந்ததாகவும், அதே போன்று மே மாதம் 29ஆம் தேதி நடந்த நினைவு விழாவில் 400 பேர் கலந்து கொண்டதாகவும் கூறிய அவர் மிகவும் வேதனை
ஜப்பானிய அரசாங்கம் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.